பாசமா பேசி மோசம் பண்றதுக்கு இந்த அஞ்சலியால மட்டும் தான் தெரியுமா? இப்போ நம்ம கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. அதாவது அஞ்சலியோட மண்டைக்கு மூளை இருக்கு பார்த்தீங்களா? மூளை. அந்த மூளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உரைக்கணுன்ற அளவுக்கு இங்க பயங்கரமான விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கண்டிப்பா இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே உயிரோடு இருக்கணுமா? நம்மலாம் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணுவா. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல ஒரு விஷயத்த தான் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இத கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நடைப்பயணமா தான் இங்க வந்து கிளம்பி போறா. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் சொன்ன ஒரு விஷயம், அவளோட மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது நம்ம கௌதம், இலக்கியா என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்தாலுமே கூட, நம்ம கார்த்திக் சொன்ன அந்த ஒத்த வார்த்தையால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலியோட வாழ்க்கையே மாறப்போகுது. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திருந்தி வாழப் போறான்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பைரவி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து நாட்டாம இல்லையா அவங்க, தீர்ப்ப வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி சொல்லிட்டாங்க. அதாவது "அஞ்சலி நீ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்ல இருக்கக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா அந்த வீட்ட விட்டு வெளிய போ" அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் அஞ்சலி வந்துட்டு, "பைரவி மேடம், பைரவி ஆன்ட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கருந்து அனுப்புறீங்க? நான் ஏதோ அப்ப தெரியாத்தனமா வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து திருந்திட்டேன்ல. என்ன வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சு ஏத்துக்கோங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "இங்க பாரு நீ எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் வந்து கேட்க முடியாது. கார்த்திக் ஓகேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்கன்னா, எனக்கும் ஓகே. இல்ல அப்டின்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து கிளம்பி போயிட்டே இருக்கலாம். கார்த்திக் ஓகே சொன்னா யாருக்குமே அப்ஜெக்ஷன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சல் இருந்துட்டு நேரா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட, "கார்த்திக் என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக். நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். எனக்கு வேற வழியே தெரியல. இங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி உங்கள வந்து மறுபடியும் அடையறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான், உங்கள ஆஃபீஸ்ல வந்து மிரட்டுனது, அடுத்ததா ஃபோன் பண்ணி மிரட்டுனது, மறுபடியும் ஆஃபீஸ்ல வந்து மிரட்டுனது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்கிறது. இந்த மாரி பல விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற வழியே தெரியல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு பாசமா பேசுற மாரி பேசுறாரு. அதாவது அஞ்சலியோட கன்னத்த வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கன்னத்துல கை வச்சுக்கிட்டு, "என்ன அஞ்சலி, நீ இவ்ளோ கஷ்டப்பட்டியா நான் இல்லாம? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தமா தெரியாது." அப்படி இப்படின்றமோ வந்து சொல்லி இந்த அஞ்சலி நம்புற மாரியே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா, நம்ப வச்சு கழுத்தறுத்தான்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு வந்து கழுத்தறுப்பு வந்து போட்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவா. அதுக்காக தான் நம்ம கார்த்திக் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது, "சரி அஞ்சலி, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து நம்ம கார்த்திக் சொல்லும்போது, நம்ம இலக்கியா, ஜானகிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஒரு பக்கம் இந்த பைரவி இருந்துட்டு, நான் என்ன முடிவு பண்றேனோ அதெல்லாம் முக்கியம் இல்ல. கார்த்திக் முடிவு பண்ணியிருக்கான் பாத்தியா? இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் ஒரு விஷயம். அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா நடக்குதுங்க? அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் கார்த்திக் கடைசியா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த சின்ன வந்து புடிச்சிட்டே இருக்காரு. கடைசில ஒரே அடி பல்லார்ன்னு கன்னத்து மேலே விட்டு, என்னதான் நெனச்சிட்டு இருக்கோம் நம்ம மனசுல? மறுபடியும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம். கார்த்திக் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டேன்னு வையேன், கண்டிப்பா உன்னலாம் அடிச்சு நான் கொன்றுவேன். அதே மாதிரி நான் இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. உன்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் விவாகரத்து பண்ணது தான். அதே சமயம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரியா அப்படின்ற ஒரு பொண்ண லவ் பண்றேன். அந்த பொண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாரி அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இத கேட்டதும் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா வெக்ஸ் ஆயி போய் இங்கிருந்து சாகறத கூட வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்து கிளம்புறா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.